இன்னைக்கு ஜனவரி 4th குட்டி மினி விளாக் பார்க்கலாங்களா? இன்னைக்கு மாவு காலி ஆயிடுச்சு, அதனால குழந்தைங்களுக்கு சத்து மாவு கொடுக்கிண்டியாச்சு. சத்து மாவு நம்ம கொஞ்சமா உப்பு சக்கரை தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாம தண்ணி ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்க வேண்டியதா. ரொம்பவே ஹெல்தி. கண்டிப்பாக வீக்லி 2 ஆச்சு இந்த மாதிரி சத்து மாவு கூழ் குடிங்க. அதே மாதிரி இட்லிக்கு அரிசி நல்லா கழுவி ஊற போட்டாச்சுங்க. நல்லா இட்லி அரிசிலாம் கழுவிட்டு என்னென்ன குவான்டிட்டி போடுவீங்களோ அந்த அளவுக்கு போட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு அவல் போட்டுக்கோங்க. இட்லி சூப்பர் சாஃப்டாக வரும். காலையில் டிஃபன் இப்படி முடிஞ்சது. அதுக்கப்புறமா மாவாட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சமா ராகி மாவு மட்டும் தோசை காட்டிட்டு இட்லிக்கும் மாவாட்டி வச்சாச்சு. ஏன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு கறி குழம்புக்கு இட்லி கண்டிப்பா வேணும். அதனால இன்னைக்கு சனிக்கிழமை போட்டா இந்த வாரம் ஃபுல்லா அப்பப்போ இட்லி தோசை சுட்டுக்கலாம். மாவாட்டுற வேலையை விட இந்த கிரைண்டரை தொடச்சி வச்சு க்ளீன் பண்ணுற வேலை ரொம்பவே கஷ்டம். அதுக்கப்புறமா நைட்டு சூப்பராக ஒரு உளுந்து தக்காளி சட்னி அரைச்சி ராகி தோசையும் சுட்டு சாப்பிட்டாச்சு. ரொம்பவே ஹெல்தி. இது ரெண்டுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.